அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதன் பெயர்ச்சி காரணமாக நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எந்தெந்த விஷயங்களில் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே வலம் வருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. ஜனவரி 14ஆம் தேதி முதல் சூரியன் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமரப்போகிறார். சுபத்துவ பாதையில் அதற்கு பிறகு வலம் வரப்போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை இறுதி காலகட்டத்தில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நிறைவான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கிறார் வித்யாகாரகரான புதன். அவரது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் மற்றும் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது ஜனவரி 7ஆம் தேதி முதல் அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக பெற்றுத்தரப்போகிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் சாதகமாக வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக மிக சிக்கலான சவால் நிறைந்த பணிகளை கூட அறிவாற்றலை சாதுரியமாக பயன்படுத்தி எளிய முறையில் அந்த சிக்கல்களை விளக்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுப்பவர் தான் வித்யாகாரகரான புதன். அவர் தற்போது இந்த வேளையில் மிகவும் சாதகமாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை சூரியனுடன் இணைந்து வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். ஆனால் அது போன்ற அமைப்பில் புதன் இல்லை. ஏனென்றால் புதன் ஜென்மம், அஷ்டமம், விரயம், அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இதில் எந்த இடமும் தற்போது கடகராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் வலம் வரவில்லை. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கான நிறைவான யோகமும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயமாக இருந்தாலும் அவற்றை எளிதாக தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் ராசிக்கு சற்று சகாயமற்றவர் என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் புத ஆதித்ய யோகத்தை யோகஸ்தானத்தில் வலுவாக அள்ளி கொடுப்பது பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறிவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே குடும்பத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகமும் ஜனவரி 7ஆம் தேதி முதல் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் 14ஆம் தேதிக்கு பிறகு சப்தமத்தில் சூரியன் அமரக்கூடிய இந்த வேளையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில குடும்பத்தில் கவலை அளித்து வந்த பல விஷயங்கள் இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திக்கும். சிறு சிறு முயற்சிகளில் அலைச்சலை அதிகமாக சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது எளிய சிறிய முயற்சியிலே வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி
முற்றுப்புள்ளி வைத்து நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினரால் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மன நிம்மதி பாதிக்கப்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த பணிச்சுமை என்பது படிப்படியாக குறையும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு பேசியதால் சந்தித்து வந்த சிக்கல்கள் இனி சுமூகமாக தீர்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அலுவலகத்தில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான போட்டிகள், பொறாமைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி உறுதியாக வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைந்து நிதிநிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பொறுமையாகவும் நிதானமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட்டு வந்த உங்களுடைய செயல்பாடுகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைத்தபடியே பங்குச்சந்தை உள்ளிட்ட பல விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் புதிய வாய்ப்புகளுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. கடன் வாங்காமலே புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும். புதிதாக இந்த வேளையில் பல்வேறு வகையான கலைத்துறை சார்ந்த பணிகளை அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை கடகராசிக்காரர்கள் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் கட்சியிலும் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான மாறுதல்களை உறுதியாக இந்த வேளையில் சந்திக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அபரிவிதமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சோர்வு, சோம்பல் நீங்கி நினைவாற்றல் அதிகரிக்கும். கல்வியில் நினைத்த வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். மேலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அடிக்கடி பாதிக்கப்பட்டு வந்த சூழலில் மாற்றம் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு